ரைட். ஓகே. இதான் வந்து ஸ்லைட் வந்து இது வந்து யூபிடி கேம்பஸ் சர்வர் வந்து ப்ரோக்ராம் வந்து 3 months வந்து பைத்தன் ஃபார் பிகினர்ஸ் இது இது சிலபஸ் கண்டென்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன். நான் உங்களுக்கு நான் இதை பற்றி ஃபுல்லாக ஒரு ஓவி ஒன்று செல்றேன். அதான் இதில் என்ன நடக்குது இந்த ப்ரோக்ராம் அன்மியூட் பண்ணிட்டு வளர்ந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்க்க ஸோ இது என்னன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து டெக்னாலஜி என்ன சரி ஏதோ ப்ரோக்ராம் ஏன் பயன் வந்து இந்த இருந்த உண்டாக்கிறோம். 2010 வந்து அது மாதிரி லாங்குவேஜ் வந்து இந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா மெஷின் கோட் தான் இருந்துச்சு. அதாவது 1940 வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எல்லாம் இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கண்டுபிடிக்கல. சரி, மெஷினுக்கு வழங்கக்கூடிய ஒரே ஒரு கோடிங் வந்து 0, 1 மட்டும்தான். அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி 0, 1 மட்டும் மெஷின் செஞ்சுக்கிறேன். வந்து என்ன செய்ய ஓகே மேடம் நம்புறேன். ஜூம் மீட்டிங் என்ன வந்து பேசுறது எம்எஸ் டீம்ல நம்ம வந்து லிங்க் தந்தாங்க. ஓகே கண்டினியூ பண்ணிட்டா விளங்கு தரோம். கடுமையாக பிரேக் ஆகுது. ஷேர் பண்ணி ஸ்கிரீன் வளர்ந்துட்டாங்க. ಅದಕ್ಕೆ ஷேர் பண்ணி ஸ்கிரீன் வளையணும் கன்செப்ட் வளையணும்.
கண்டினியூ பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னது வந்து மெஷின் லாங்குவேஜ் வந்து மெஷின் கோட் தான் எப்பவுமே மெஷினுக்கு வந்து 0 1 மட்டும் தான் வளரும். சரி, அது லேப்டாப் பண்ண ஃபோன் எதுனா சரி, கம்ப்யூட்டர் எது பண்ணாலும் 0 1 மட்டும் தான் மெஷினுக்கு வளரும். சரியானே. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸா வந்து என்னன்னா வந்து 0 1 வந்து ஹியூமனுக்கு வந்து மனுஷனுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. அதை கோடிங் பண்ணி செய்யறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அசம்பிளி லாங்குவேஜ் ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க. அதில் அந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து நான் உங்களுக்கு கீழே போட்டி எக்ஸாம் நான் யூனிவர்சிட்டியில் படிக்கல செஞ்ச ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங். அதில் லோட் ஏசிசி ஸ்டோரேஜ் இதெல்லாம் இருக்கு. சரி, அதாவது உதாரணத்துக்கு லோட் ஏசிசி 0x84 அந்த 84 இந்த இதை சேவ் பண்ணுகின்ற ஒரு அர்த்தம் தான். அது தேவையில்லை, சும்மா சொல்றது. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் மெஷின் கோட் ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் வந்தது. ஃபோர்ட்ரான் வந்தது, கோபால் வந்தது. அதுக்கு பிறகு வந்து அதாவது அதுல ஸ்டார்ட் ஆகுது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹியூமனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுற மாதிரி இப்படி ஒரு லாங்குவேஜ். சரியான. அதுக்கு முதல் ஹியூமனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கோடிங் பண்ணி சின்ன சின்ன ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. பிறகு வந்து ஹை லெவல் ப்ரோக்ராம் வந்து அதுல தான் பேசிக்கா சி என்ற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணு. சி ப்ரோக்ராம் வந்து எல்லாத்துக்குமே பேசிக். சரியான. ஹை கேட் வழங்க கண்டிப்பா பண்றது. ஸோ அந்த சி ப்ரோக்ராம் வந்து எல்லாத்துக்கும் பேசிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதான் ஹை லெவல் ப்ரோக்ராம். ஆனால் சி ப்ரோக்ராம் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராம், லோ லெவல், அதாவது ஹை லெவல் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரியான. பிறகு வந்து ஜாவா நிறைய ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அந்த ரூபி ஆர் பைத்தன். அதாவது அதில் பைத்தன் வந்து ஒரு ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஈஸியான லாங்குவேஜ், கடும் அட்வான்ஸ், ஹியூமனுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் பைத்தன் இருந்துச்சு. இந்த லாங்குவேஜ் அந்த ஸ்டேஜ் வந்து இப்படி தான் வந்து. சரி, அந்த உங்களுக்கு விலை நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு பேசிக்காக தான் சொல்லிட்டு வாங்க. சரி, அது என்ன நடக்குன்னு தெரியும். சும்மா ஒரு பைத்தனை படிக்கலாம். முதல் மெஷின் கோட்னு வந்து ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் வருது. அதுல பேசிக்கா சி வருது, ஒரு ஜாவா அப்படி இப்படி வந்து பைத்தன் வருது. நீங்க இதில் பார்த்து இந்த டேபிள் அவ்வளவுதான். அந்த இப்படித்தான் அது இருந்துச்சு. சரியா. ஹார்ட்வேர் தானே நம்மளோட கம்ப்யூட்டர். அதுக்கு மெஷின் லாங்குவேஜ் சொல்றது ஜீரோ ஒன். சரியா. மெஷின் லாங்குவேஜ் சொல்றது ஜீரோ ஒன். விலங்குதானே பேசுறேன். நான் கன்வே பண்றேன். இதுல வந்து மெஷின் லாங்குவேஜ் சொல்றதுதான் அந்த 0 1 0 1 தான் மனுஷன் கோடிங் பண்ணிக்கிதான் ஹியூமன். ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் வந்துச்சு. அதைத்தான் நம்மளுக்கு நண்படத்து இதுல என்ன ஸ்டோரேஜ் லோடன்ஸ் மூவ் 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 பண்றது எல்லாம் அது என்ன டெவலப் இல்லை. ஆனா அதுதான் ஹியூமன் செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஒரு வந்து கண்டுபிடிச்சா ஹை லெவல் ப்ரோக்ராம். அதுல தான் C++, C#, ஸ்விஃப்ட், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன் எல்லாம் வந்துச்சு. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பெரிய ப்ரோக்ராம் லாங்குவேஜ். அதை ஹியூமன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். ஆனால் மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலாம். சரியா. ஏன்னா மெஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது வந்து 0 1 0 1 மட்டும்தான். வேற மெஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஸோ ஹியூமன் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செஞ்சுட்டு அதே அது சொல்லணும். அது எப்படி அது மெஷினுக்கு வழங்க. ஏன்னா மெஷினுக்கு 0 1 மட்டும் தான் வழங்கு. ஸோ அந்த 0 1 அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி பொருள் எப்படி அது வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண 0 1 தான். சரியான. ஆனா ஹியூமனுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஹியூமன் தனக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் செஞ்சுட்டு பொருள் என்ன செஞ்சுட்டா அதை வந்து 0 1 மெஷினுக்கு வழங்கப்படுத்தணும். சரி, அது எப்படி என்று அடுத்த சொல்றேன். ஸோ அப்படி வந்த இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இப்போ இதுக்கு C++, பைத்தன், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் நிறைய வந்து கூகுள் கண்டுபிடிச்சு தான் கோ அண்ட் லாங்குவேஜ். அது இப்போ கிட்டத்தட்ட 2007 இது வந்துச்சு. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஒரு பெனிஃபிட் இருக்கு, ஒவ்வொரு தேவைக்கு தான் யூஸ் பண்றது. C++ வந்து கேமிங் செய்யறது, கேம் ஒரு டெவலப் பண்றது C++ யூஸ் பண்ணுவாங்க.
சரி, நான் இதை கண்டுபிடிச்சா அதெல்லாம் போட்டிருக்கிறீங்க, நான் பார்க்கலாம் ஸ்லைடை ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த சி லாங்குவேஜ் சி ப்ளஸ் ப்ளஸ்னா சிஸ்டம் பேஸாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு, சி ப்ளஸ் ப்ளஸ் ஒரு கேம் செய்யறதுக்கு, இல்லாட்டி விண்டோஸில் சிஸ்டம் இல்லை, நீங்கள் விண்டோஸுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இல்லை சி ப்ளஸ் ப்ளஸ் விசுவல் ஸ்டுடியோன்னா சில இன்ஸ்டால் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட். ஸோ அதெல்லாம் வந்து சி லாங்குவேஜ் சிஸ்டத்தோட சம்மந்தப்பட்ட தான் சி லாங்குவேஜ் நம்ம யூஸ் சி ப்ளஸ் ப்ளஸ். ஒரு ஜாவா வந்து வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபோன்ல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் செய்யறது தான் பெரும்பாலும் மற்ற வெப் செய்யறது அதே இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே ஒன்று ஒன்று போட்டு வந்து நான் யூஸ் பண்றது மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், இந்த சைட்களுக்கு உள்ளது இதுகளுக்கு ஆட்டோமேஷன் அது இருக்கலாம் கூட என்ன பயன்படுத்தி ஒரு டேட்டா ஃபீல்டு வந்து அதெல்லாம் ஓகே வந்து சி ப்ரோக்ராம்ல செய்யலாம். அதை எப்படி பைத்தன் யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் 3 கம்பெனி பண்ண மாட்டீங்க. இப்போ பாருங்க, இதுல வந்து சி ப்ரோக்ராம் வந்து கோடிங் பண்றதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு இது வந்து நம்ம ஒரு டிஸ்பிளேல இந்த 4 விஷயம் இந்த இன்க்ளூட் TDO.h, int, main, printer, ஸ்ட்ரக்சர் அடிக்கும். சி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஜாவாக்கு அது மாதிரி பப்ளிக் கிளாஸ் மெயின், அடுத்து பப்ளிக் ஸ்டேட்டிக் ஒயிட் மெயின், அண்ட் இந்த கேர்லி பிராக்கெட்ஸ் எல்லாம் சரியா அடிச்சா மட்டும்தான் சரியா டைப் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்ததாவது ஒர்க் ஆகும். ஆனா பைத்தனுக்கு ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு லைன் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுனாலே பைத்தன் பிரிண்ட் ஆயிடும். ஓகே, விளக்கி பண்ணுறீங்க. அதாவது லாங்குவேஜ், அதாவது 4 வரி 5 வரி ஒர்க் லைன் பண்ணணும். சரியான ஜாவாக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பைத்தனுக்கு அப்படி இல்லை. அதை நான் சரி 2022 கம்பேர் பண்ணிக்கணும். எவ்வளவு எல்லாமே டிஜிட்டல் எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து 5 லைன் 6 லைன் அப்படி அடிச்சுதான் ஆகுது. ஓகே, ஆனா ஜாவாவும் அப்படிதான் 4 5 லைன் அடிச்சுட்டாங்க. பைத்தன் வந்து 1 லைன், அதாவது பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் விஷயம் முடிஞ்சு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்றது டிஸ்பிளேல பார்க்க எழுதாரு ஒரு லைன்லயே பைத்தன் முடிஞ்சு. சரி, இதான் அந்த பைத்தன் யூஸ் பண்ணாங்க. இந்த கம்பேரிசன் வந்து சிங்க வந்தாலே ஒர்க் கூடும், ஜாவாக்கும் ஒர்க் கூடும். சரி, இதெல்லாம் டைப் பண்ணது போதுதான் ஹலோ டிஸ்பிளேல பார்க்கலாம். பைத்தன் ஜாவா சாரி ஜாவாக்கு சீக்கலாம். பைத்தனுக்கு அப்படி இல்லை. பிரிண்ட் அடிச்சு ஹலோ பட்டன் கொடுத்தாலே நான் டிஸ்பிளேல பார்க்கலாம். அந்த ஒரு லைன் தான். அப்படி ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா வந்துச்சு. அதை அப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதாவது அது நிறைய யூஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா வந்து மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும். நியூரல் நெட்வொர்க்ஸ், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்லாம் பார்க்கணும். இது தனி பைத்தனை மட்டும்தான். அந்த பைத்தன் யூஸ் ஆகிற அந்த இடங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகலாம். பைத்தன் சரி சி ப்ரோக்ராம் ஹெக் பண்ணி அவ்வளோ சரி. அது அந்த செப்டருக்குள்ள போயில சி அந்த பைத்தன் வந்து லைப்ரரி என்று அறிகிறது. அதை பத்தி இப்போ அது காய்ச்ச பெருசா போயிட்டு. ஸோ அது பக்கவீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல வந்து இந்த ரோல் வந்து கவர் பண்ணுறோம். சரியான இன்ட்ரடக்ஷன் டு பைத்தன், பேசிக் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், ஆப்ஜெக்ட் டைப்ஸ், ஃபங்க்ஷன், ஒர்க்கிங் வித் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து சரியா அதாவது சரியா இது வந்து ஜாவாவுக்கு தான் இருக்கி. ஜாவா வச்சுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனால் பைத்தன்ல நல்லா ஈஸியா செய்யலாம். ஆனா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சரியா ஒரு என்ன சார் ஒரு வியூ பாயிண்ட் உண்டு, சரியானது இதொன்று இருக்கி வந்து ஜாவா மூலமா தான் இருக்கி. ஆனா ஓகே பைத்தன்லையும் ஓகே தான் சும்மா சொல்றேன்.
அடுத்த கடைசி வந்து மினி ப்ராஜெக்டோட சும்மா ஒரு போனஸ் ஆயிடுச்சு சில விஷயங்கள் செல்லுபடும். சரியாங்க. ஸோ இதாங்க அந்த பைத்தன். அந்த பைத்தன் வந்து என்ன செய்யணும், அதாவது அந்த ஆல்ரெடி நான் சொன்னேன் இதுல வந்து இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பேசிக்கா வந்து சி தான். சரியானே. அதாவது இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து பேசிக் சி ப்ரோக்ராம் தான் பெஸ்டா இருந்துச்சு. பிறகு அட்வான்ஸ் ஆகி வந்ததுதானே உங்களுக்கு இந்த கம்பேரிசன் மூலமா 3 டைப்ஸ் வந்து காட்டியிருந்தேன். சி, ஜாவா, பைத்தன். உங்களுக்கு விட எவ்வளவு ஈஸி ஆக்கியிருக்கேன். ஸோ அப்படி வந்து கண்டுபிடிச்சது அந்த பைத்தன். இது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது சொல்றாரு. அதாவது அந்த மெஷின் இதுல சொல்லி மெஷின் லாங்குவேஜ், அசம்பிள் லாங்குவேஜ், ஹை லெவல். ஸோ அந்த ஹை லெவல் தான் அந்த பைத்தனிக்கு. சி ஹை லெவல் லாங்குவேஜ் தான், ஆனால் ஹை லெவல் இல்லை. சரி, ஆக பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சி. இது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன். ஸோ அதை ஈஸியா லேர்ன் பண்ணலாம். மற்றது இன்டர்பிரீட்டர் இருக்கு, அது என்னன்னு அடுத்ததுன்னு சொல்றேன். லேர்ன் பண்ணிடு வேண்டாம். ஒரு ஏன் அதுக்கு ரீசன் சி வந்து இவ்வளவு லைன் வந்து டைப் பண்ணதுக்கு போறோம் தான் இந்த ஹலோ வேர்ல்டுன்றதை பார்க்கணும். சரியா? ஜாவா வந்து இவ்வளவு லைனையும் டைப் பண்ணதுக்கு பிறகுதான் ஹலோ வேர்ல்டுன்றதை பார்க்கணும். ஆனா பைத்தன் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்றதை பார்க்கணும். இதுல ஒரு ஒரு ஜாவால வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளேல பார்க்கணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னு டைப் பண்ணி இதன் மேலுக்கு பப்ளிக் கிளாஸ் எல்லாம் ஜாவா படிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னுடா லைன். ஸோ இப்படி அடிச்சு வந்து இந்த ஹலோ வேர்ல்ட பார்க்கலாம். சரியானே. சில வந்து இன்க்ளூட் அண்ட் லைப்ரரி ஃபைல இன்புட் பண்ணணும். பண்ணிட்டு எஸ்டிடி ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெடர் அடிச்சு இன்டர் அடிச்சு மெயின் அண்ட் டைப் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஜீரோ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அது ஏன் இப்போ நம்ம சி ப்ரோக்ராம் படிக்கிறோம். ஸோ அது பார்த்துக்கு யூஸ் இல்லை. சரி, அப்படி அடிச்சு இவ்வளவு டைப் பண்ணது வந்து சி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதால நான் அது இந்த பைத்தன் ப்ரோக்ராம் வந்து ஈஸி டு லேர்ன் இருக்கு. லேர்ன் பண்ணலாம் ஈஸி. இவ்வளோ டைப் பண்ணி இந்த ஹலோ வேர்ல்ட டிஸ்பிளேல பார்க்குது, இவ்வளோ டைப் பண்ணி பார்க்குது, ஜஸ்ட் ஒரு லைன்ல பார்க்கக்கூடிய இந்த பைத்தன் வந்து ஓகே தானே. ஸோ அதனால ஈஸி டு லேர்ன். இன்டர்பிரேட்டர் இதை கண்டுபிடிச்ச வந்து கியூடோ ரிசர்வ் ஒரு ஆள் கண்டுபிடிச்ச 1920 ரிலீஸ் பண்ணிப்பாங்க. இவர் வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சார்? இவர் வந்து ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருந்தார். அவர் அந்த டைம்ல ஈவினிங் வந்து என்ன செய்வாருன்னா ரிலாக்ஸுக்காக அவர் நெதர்லாந்துல வந்து அவர் அந்த அவரை வீட்டுக்கு கிட்ட ஒரு ஷோ ஒன்று நடக்கும். அந்த ஷோ வந்து அந்த என்னன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று சுத்துற மாதிரி அந்த குஞ்சல் ஒன்று ரவுண்ட் ஷேப்ல சுத்தம் நீங்க பார்த்துருக்கீங்க அந்த கார்னிவல் டைம்ல. அந்த சர்க்கிளுக்கு பைத்தன் சர்க்கிள் என்ன செல்றார். அவர் வீட்டு பக்கத்துல அந்த ஈவெண்ட் ஒன்று நடக்க அதை போய் பார்த்துக்கிறீங்க இந்த ரிலாக்ஸ் டைம்ல. ஸோ அதுல பைத்தன் சர்க்கிள் வந்து செல்றார். அதை பார்த்துதான் அவர் இதுக்கு பைத்தன் 2 பேர் வச்சு. சரியானே. இவர்த்த அதை கண்டுபிடிச்சா. ஸோ அடுத்து வந்து இந்த பைத்தன் டெவலப்பர்ஸ் வந்து இந்த வேர்ல்டு வைடா கிட்டத்தட்ட 10 மில்லியன் கூட இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க கூகுள்ல என்ன டவுட்னா ஒரு கோட் ஒன்று டெவலப் பண்றது என்ன டவுட்னா கூகுள தேடினா உங்களுக்கு அப்படி இப்படி தேடி கண்டுபிடிக்கிறேன். 10 மில்லியன் டெவலப்பர்ஸ் வந்து இந்த வேர்ல்டு வைடா இருக்காங்க பைத்தன் டெவலப்பர்ஸ். சரியான. ஸோ அடுத்து வந்து இந்த பைத்தன் கிட்டத்தட்ட பில்லியன் டிவைஸ்ல யூஸ் ஆகுது. லேப்டாப், ஃபோன்ஸ் வந்து எவ்வளவு பேர் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம், எத்தனை பேர் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம், எத்தனை ப்ரோக்ராம் உள்ளுக்கு வந்து எத்தனை அப்ளிகேஷன், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், அது எல்லாத்துக்குள்ளேயும் பைத்தன் இருக்கு. ஆனா இல்லைன்னு அது ஒவ்வொரு இதை பொறுத்தது. நீங்க கூகுள தேடி பார்க்கலாம். அந்த நீங்க போய் வாட்ஸ்அப் வந்து எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அது ரிட்டர்ன் பண்ணிக்காங்க பார்த்தா அந்த விக்கிபீடியா போறது போட்டி பாருங்க, கூகுள்லயே பார்த்துக்கலாம். ஸோ என்ன சொல்லுவாங்க, ஒரு பில்லியன் கணக்கான டிவைஸ்ல யூஸ் ஆகுதுன்னா அவ்வளோத்துக்கு அப்ப ஸோ டெவலப்பர்ஸ் தேவைப்பட்டுக்கு தான் இருப்பாங்க. டெக்னாலஜி இருக்கும் வரையும் அந்த தேவைப்பாடு வந்து இருக்குது. ஸோ இது வந்து அது சர்வர்ஸ் வந்து பிசி, ஸ்மார்ட் போன்ஸ், ஐஓடின்னு சொல்லி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அது தேவையில்லை. அந்த இதுல எல்லாம் வந்து பைத்தன் தான் யூஸ் பண்ணுவாங்க.
கணக்கு பேசுற விலங்கு தானே. வெயிட் பண்ணு. பேசுற விலங்கு நினைக்கிறேன். கேட்டுக்காரும் கதைக்கிறது விலங்கு. பிணைய பண்றேன் பிணைய பண்ணிட்டா. பேசுற விலங்கு தானே. சரி போகலாம். விலங்குதா? சரி. அவ்வளோ காய்ச்சி விளங்கிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஓகே. ஸோ எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போமே. பைத்தன் வந்து எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா வெப் டெவலப்மெண்ட்ல வந்து வெப்சைட், வெப் அப்ளிகேஷன், அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் சொல்றது வந்து இந்த பைத்தன் லாங்குவேஜ் ஒரு மாடிஃபை பண்ண ஒரு இது உண்டு. அதை வச்சு ப்ரோக்ராம் பண்றது அது இப்போ தேவையில்லை. அது சைட்ல ஃப்ரேம் ஒர்க் சொல்ற உதாரணத்துக்கு ஒரு ஒரு கார் ஸ்ட்ரக்சரோ இல்லாட்டி ஒரு வீட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி என்றது ஒரு அது அது ப்ளூ பிரிண்ட் மாதிரி அதை வச்சுக்கிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு தேவையான டைம்ல அந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கிறது. சரியான பாப்புலரா வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து டிஜாங்கோ ஃபிளாஸ்க் ஒரு 2 இருக்கு. அதுதான் வந்து வெப் டெவலப்மெண்ட் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க பைத்தனுக்கு. அது நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், பிரிண்டர் செட்ஸ் இதெல்லாம் வந்து பைத்தனை வச்சு தான் யூஸ் பண்றாங்க. பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அதுக்குள்ள சில ஒர்க்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்ஸ்டாகிராம் பைத்தனை டெவலப் பண்ணல. அது ஒவ்வொரு அப்போ பொறுத்தது. அதுக்குள்ள ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக பைத்தன் யூஸ் பண்ணப்பட்டு மெயினா வந்து டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அந்த டேட்டா எப்படி சேஞ்ச் ஆகுது, நிறைய அது வந்து பைத்தனுக்கு வந்து லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க்னு சொல்றாங்க. லைப்ரரி என்ற ஒரு சைட் இருக்கு. அதுக்குள்ள பஞ்சாஸ், நம்பை, சிபி அதெல்லாம் வந்து வந்து ஒரு ஹார்ட் நோயாளிகள் இவருக்கு எவ்வளவு அந்த ப்ரெடிக்ட் பண்றதுக்கெல்லாம் இந்த பைத்தன் கடும் ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் ஆயிருக்கு. டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஃபேஸ்புக் கம்பெனிஸ் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த பைத்தனை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி நான் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்து அவங்களுக்கு வழங்க மெஷின் லேர்னிங், ஏஐ என்ன ஆல்ரெடி சொன்னேன். அதில் வந்து சைக்கிட் லேர்ன் அந்த இதெல்லாம் லைப்ரரி சைக்கிட் லேர்ன், டென்சர்ஃப்ளோ, பைட்டோஜி வந்து ஆக முக்கியமான லைப்ரரிஸ் வந்து பைத்தன் லைப்ரரிஸ். சரியான அது ஆக நிறைய விஷயம் நிறைய இடத்துல யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல யூஸ் வந்து அந்த மெஷின் லேர்னிங் ஏஐ சைட்டுக்கு நல்ல யூஸ் வந்து. சரியான அது வாய்ஸ் அசிஸ்டன்ட் சொல்ற, அதாவது இப்போ கூகுள்லையும் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஐபோனுக்கும் இருக்கு. ஹே ஸ்ரீ வந்து அது மாதிரி அந்த அலெக்சானோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாம் டெவலப் பண்ண பைத்தனை வச்சுதான். ஜஸ்ட் நம்ம வாய்ஸ்ல சென்ட் பண்ண அது நம்மளுக்கு ரிப்ளை பண்ணும். அது ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம், ஃபேஷியல் வந்து எப்படி இருந்தால் அது ஒரு கம்பெனி வழியே ஒரு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வந்துருக்கு. அதாவது இப்படி ஒர்க்கு போனால் சைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்டாக மாறிச்சு. இப்போ வந்து ஃபேஸை கொண்டு காட்டினா அது எடுத்துக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் ஆகிக்கும். அன்றைக்கு வேறு ஒர்க்குக்கு வந்திருக்காரு ஒரு ரெஜிஸ்டர் ஆகும். நிறைய இடத்துல ஃபேஸ் டிடெக்ஷன் அந்த போனஸ் இதுலன்னா சும்மா ஒரு இது ஒன்று அந்த லாஸ்ட் அந்த இந்த கோர்ஸ் முடிய கிட்டாவா நம்ம ஒரு ஸ்மைல் பண்றது, சேட் பண்றது, ரெக்காம்ல இதன் அது கம்ப்யூட்டரைஸ் இல்லை. நம்ம சேட ஸ்மைல் பண்ண வச்சு செய்யறோம் சிஸ்டம். இதெல்லாம் பைத்தன் வச்சு தான் செய்யப்படுது.
சரி. ஸோ மற்ற ஆட்டோமேஷன் ஒரு ஒர்க்கை வந்து ஒட்டோவா, அதாவது இமெயில், சில விஷயம், உங்களுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று நிரப்பி ஃபில் பண்ணி அனுப்பினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை வந்து வரும், வெல்கம் டு வந்து. அது ஒட்டோவா நடக்க சில யூஸ் பண்ணுறேன். அடுத்து சைபர் செக்யூரிட்டி, ஹேக்கிங். நான் இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹேக்கிங் சைட்லேயும் யூஸ் பண்ணுறேன். வெப் ஷூட்ன்றதெல்லாம் வந்து இதை தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஹேக்கிங் சைட்டில் நிறைய யூஸ் ஆகக்கூடிய பைத்தனால யூஸ் ஆகக்கூடிய இடங்கள். அதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். பர்ப் ஷூட், ஸ்கேப் இதெல்லாம் வந்து எப்படி சொல்ற, கூகுளில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணலண்டா, சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்என் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுற, ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிக்கலண்டா, இந்த பர்ப் ஷூட் சாஃப்ட்வேரை வச்சு பைத்தன் ஸ்கிரிப்டை வச்சு அதாவது டராஸில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஒரு ஆள் ஃபோன் நம்பரை வச்சு என்ன செய்யலாம்டா, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பர்ப் ஷூட்டை யூஸ் பண்ணி மெசேஜ் போகாமல் பிளாக் பண்ணிட்டு அந்த நாளுக்கு ஓடிபி நம்பர் போகுமே அதை பிளாக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி அந்த ஓடிபி நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு ஆள் ஃபோன் நம்பர்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்டை திறக்கலாம். அவர் ஓடிபியே தேவையில்லை, அதுகளுக்கு யூஸ் பண்ணலாம் பர்ப் ஷூட். அதெல்லாம் தேவையில்லை, அது ஹேக்கிங் சைட் படிக்கிறதா தேவை, அது இந்த கோர்ஸ்ல இல்லையே. ஸோ மற்றது வந்து ஆப் டெவலப்மெண்ட், அது சொல்லிட்டேன். அதுலேயும் ஆக மெயின் வந்து ஜியூஐ என்ற ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது தான் பைத்தன் வந்து யூஸ் பண்ணுறது. ஜியூஐனா கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறது, சரியான. மொபைலோ வெப்சைட்டோ அதில் வந்து கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்ஸ்ண்டா நம்ம பார்க்குது, யூசர் இன்டர்ஃபேஸ் யூசர்னா நம்ம தான், சரியான. அதில் இன்டர்ஃபேஸ் முன்னுக்கு வராத செய்கிறதுக்காக பைத்தன். அது என்னென்றது அந்த இந்த கோர்ஸை படிக்கக்குள்ள நான் காட்டுவேன், தேவைன்னா. கிவி டீக்கிண்டர் அண்ட் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த 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 ரெண்டு மெத்தட்டையும் யூஸ் பண்ணி, ஒன்று கிவி யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லை டீக்கிண்டர் யூஸ் பண்ணி செய்யலாம். கம்மியாக டீக்கிண்டர் யூஸ் பண்ணி செய்யலாம் கூட யூஸ் பண்ணி கிராஃபிக் யூஸ் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன் வந்து செய்கிறேன். நான் உங்களுக்கு வேணுமெண்டா ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் போகல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டேன். அதில் ஒரு ப்ரொஜெக்டும் செய்யலாம் நீங்கள் தேவைன்னா. ஏன்னா அந்த கோர்ஸை ஃபுல்லாக படித்தா நான் நினைக்கிறேன் ஜியூஐ வந்து உங்களால் செய்யல இருக்கும், சரியா. அடுத்தது அப்போ அதுக்கு ஒரு பைத்தன் டெவலப்பர் சேலரி வந்து இப்போ 2025 நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும். யூகேல வந்து எப்படி எவரேஜ் அனுவல் சேலரி, அதாவது இயருக்கு 57,000, இது கிட்டத்தட்ட ஒரு எவரேஜ் தான். நீங்க ஒரு 30,000 பவுண்ட்ஸ் எடுத்தாலே நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி. அப்படி உழைக்க நல்ல டெவலப்பராக இருந்தா சரியான என்ட்ரி லெவல் பொசிஷனே கொடுத்துருக்கு 45,000 per year. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 80,000 கிட்டத்தட்ட ஒரு பவுண்ட் வந்து 380 ரூபா போகுது. அப்போ 80,000 தரம் 380 ரூபா. யூகே ஒரு கம்பெனி ஒன்று அப்படித்தான் கொடுக்குது எவரேஜ் சேலரியா. மற்ற நாடு நம்முடைய ஸ்ரீலங்காவில் ஒரு ஆள் ஒரு பைத்தன் டெவலப்பர் வருஷத்துக்கு ஒரு 8 லட்சம் உழைக்கலாம் ஸ்ரீலங்காவில். ஏன்னா ஸ்ரீலங்காவில் மந்த்துக்கு ஒரு 80,000 75,000 தருவாங்க. அதுதான் ஃபாரின்ல ஒர்க்கு போகிற சில சேலரி காணாண்டு. ஸோ பைத்தன் நல்ல உண்மையாக டெவலப் பண்ண தெரிஞ்சா ப்ளஸ் ஒரு ஃபைனான்ஷியல் டிப்ளமா டிகிரி இருந்தால் ஆகணும் இருந்தால் ஓகே. எல்லாத்தையும் ஓவரால் ஸ்கில் இருக்கும், நல்லா டெவலப் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் ஒர்க் இருக்கும். ஆனால் ஒர்க்கு போனால் வந்து கம்பெனி சொல்லுவாங்க நீங்கள் டிகிரி ஒன்று செய்யுங்க, செஞ்சு அதை முடிக்க பாருங்க சொல்லுவாங்க. ஏன்டா டிகிரி ஒன்று இல்லாம வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்கில் இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எடுப்பாங்க. ஆனால் டிகிரியோ ஃபைனான்ஷியல் டிப்ளமா இருக்கும், ஆனால் பெட்டர் டிகிரி. அதுதான் நினைவு தெரிஞ்சது. அது இப்போ வரும். இதான் பைத்தன் எப்படி ஒர்க் ஆகுது என்றது. இந்த கோட் எடிட்டர்னு சொல்றது தான் நம்ம டைப் பண்ண போற கோட், சரியானே. இதை சேவ் பண்ணிடலண்டா உதாரணத்துக்கு நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து சரி XYZ ஒரு கோடிங் பண்ணி ஒரு இதை செஞ்சுட்டு ஃபைலுக்கு நேம் கொடுக்க XYZ. அது எப்படி சேவ் ஆகும்னா XYZ.py தான் சேவ் ஆகும், சரியானே. நான் கிளாஸ்ல சொல்றேன் இப்படி. அதாவது XY அந்த சோர்ஸ் ஃபைல்னு சொல்றது .py என்ற ஃபார்மேட்ல தான் சேவ் ஆகும். அதாவது PDF வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபைலை வந்து நீங்க ஒரு வேர்ட் ஃபைல சேவ் பண்ணியிருந்தா .odt என்று வரும். PDF .pdf வரும். MP3 ஃபைலை சேவ் பண்ணிடலன்னா உங்களோட ஏதாவது ஃபைலுக்கு பேர் கொடுத்தீங்க, ஒரு பாட்டு ஒன்று பேர் கொடுத்தீங்க .mp3 என்று. அது மாதிரி பைத்தன் எக்ஸ்டென்ஷன் வந்து .py. அந்த சோர்ஸ் ஃபைல அது வந்து அந்த இது பைத்தன் இன்டர்பிரிட்டர்னா காட்டிங்க, சரியான. அது அவ்வளவு அந்த கம்பைலர் வரும். கம்பைலர் நேம்டா
அந்த நான் சொன்னேனே மனுஷன் வந்து ஹியூமன் வந்து இந்த கோடை தான் டைப் பண்ணுவான். இன்னைக்கு இந்த பைத்தன் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு தான் டைப் பண்ணுவான். சரியானே, அது சேவ் பண்ணுவான் .py என்ற ஒரு ஃபைல சேவ் பண்ணப்படும். அதான் இன்னும் சொன்னது. ஓகே, .py சேவ் பண்ணப்படும். அது வந்து கம்பைலர் என்ன இதுல ஹார்ட் இப்போ 0110 எல்லாம் இருக்கு. ஏன்டா நம்ம டைப் பண்ண போறது இன்னும் இருக்குது. இன்னைக்கு இந்த பைத்தன் பிரிண்ட் ஹலோ இதை பாருங்க. இப்போ இந்த பைத்தன்ல வந்து பைத்தன்ன்றது டைப் பண்ணுவேன் இந்த கோட் எடிட்டர் இடத்துல. சரியானே, அடுத்தது அது வந்து என்ன சோர்ஸ் ஃபைல சேவ் பண்ணுவேன். அது சேவ் பண்ணி உள்ளுக்கு நீங்க ரன் பண்ணல நடக்குமாண்டா இந்த பைத்தன் இன்டர்பிரேட்டர் என்ற இதுக்குள்ள அது உள்ளுக்கு நடக்கும். அது நம்மளுக்கு விளங்காது. நான் உள்ளுக்கு நடக்க நம்ம விளங்கப்படுத்திக்கிறேன். அது வந்து இந்த ஹலோ வேர்ல்ட 0110 ஃபார்மேட்டுக்கு மாதிரி மெஷினுக்கு விளங்கப்படுது. அதான் பைட் கோட்டா மாறும். சரி, அந்த 01 மாறி வெர்ச்சுவல் மெஷின் அது பைத்தன் வெர்ச்சுவல் மெஷின் பிவிஎம் என்று சொல்றது. அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ண அந்த 0110 வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகி அவுட் ஆகும். நம்மளுக்கு அந்த ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். நான் அதை செஞ்சு காட்டுவேன். சரி, இப்படித்தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் ஆகி வருது. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மொழி, அதாவது 0110 நம்ம டைப் பண்ணிக்கிருந்தோம். அது ஹியூமனுக்கு கஷ்டமாயிருச்சு. அப்புறம் இப்படி டைப் பண்ணோம். அது மெஷினுக்கு விளங்குது. அது மெஷினுக்கு விளங்குறதுக்கு உருவாக்கினா பைத்தன் இன்டர்பிரீட்டர். இது பைத்தனுக்கு பண்ணி ஸ்பெஷலா உருவாக்கின ஒரு இன்டர்பிரீட்டர் தான் இது. சரிண்ணே, ஜாவா சி எல்லாம் வந்து கம்பைல் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதாவது முழுசா ப்ரோக்ராம் கம்பைல் ஆகி அவுட்புட் வரும். எரர் இருந்த ப்ரோக்ராம் விளங்கும். பைத்தன்ல வந்து நம்ம டைப் பண்ற ஒவ்வொரு கோடிங் லைனையும் இன்டர்பிரீட்டர் செக் பண்ணிட்டு தான் அவுட்புட் தரும். ஸோ அந்த 100 கோடிங்ல வந்து நம்ம டைப் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு 80வது லைன்ஸ்ல வந்து இல்லாட்டி 50வது டென்த்தாவது லைன்ஸ்ல வந்து ஒரு 10வது லைன்ல வந்து ஒரு எரர் ஒன்று இருக்குன்னா நம்மளுக்கு அது கிளியரா விளங்கும் பைத்தன்ல. ஆனா ஜாவாக்கோ சிக்கோ அப்படி விளங்காது. ஜாவாக்கு ஓரளவு விளங்கும், ஆனா சிக்கு விளங்காது. சி ப்ரோக்ராம் வந்து 100 லைன்ஸையும் கம்பைல் பண்ணிட்டு அவுட்புட் தான் தரும். இது வந்து கம்பைல் பண்ணி இன்டர்பிரீட் பண்ணி ஒவ்வொரு லைன் எதன்ட்டு தான் நம்மளுக்கு அவுட்புட் தரும். ஸோ அந்த லைன்ல வர எரரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுல தான் பைத்தன் நம்ம ஸ்பெஷல் ஆகி பைத்தனுக்கு தான் இந்த இன்டர்பிரீட்டர்ன்றது இந்த கம்பைல் பை கோட் வெர்ச்சுவல் மெஷின். இந்த லைப்ரரி மாடியூல்ஸ் சொல்றது லைப்ரரி நான் ஆல்ரெடி சென்டேன். யூஸ் பண்ற ஒரு லைப்ரரி, அது மாதிரி வேற ஒரு லைப்ரரிஸும் இருக்கு. சரியானே, அந்த லைப்ரரிஸ் வந்து இதுக்குள்ள தேவையான லைப்ரரிஸ் அதை எடுத்துக்கும். அது அந்த ப்ரோக்ராம் படிக்கக்குள்ள தான் போயிடாங்க. இப்போ என்ன செல்றன்னு போடாங்க. ஆனால் இப்படிதான் அது ஒர்க் ஆகுது. இந்த ஹலோ வேர்ல்டுன்றது சோர்ஸ் ஃபைலுக்கு வரும். சோர்ஸ் ஃபைலை சேவ் பண்ணப்படும். அது கம்பைலர் வந்து கன்வெர்ட் பண்ணி பைட் கோட்டா கொடுக்கும். அதை வெர்ச்சுவல் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன கொண்டு வந்து நம்மளுக்கு அவுட்புட்ல ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஆனால் உள்ளுக்கு நடக்கும் வந்து நம்ம ஹலோ வேர்ல்டை கொடுத்துருப்போம். அது 0110 மாறி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட்புட்டை தரும். இதான் நடந்தது. முந்தி எப்படி நடந்துச்சுன்னா 0110 தான் கொடுக்குறது. அது கஷ்டமா இருந்துச்சு, மனுஷனுக்கு வழங்குது இல்லை. ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்றது கடும் கஷ்டமான நிலைமை. அதான் அந்த ஆல்ரெடி நான் இந்த லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ் சொன்னேன். சரிதானே, அது கடும் கஷ்டமா 0110. அதுக்கு ஒரு அசம்பிளி லாங்குவேஜ். அது இப்போ I11. இப்போ யூஸ் எல்லாம் வழங்கிருக்கும் ஓரளவு எப்படி நடக்கு என்ன நடக்குன்னு. சரி, கம்ப்யூட்டர் எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். கம்ப்யூட்டர் அதை 01 அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக அந்த இன்டர்பிரீட்டர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரன் பண்ணி எல்லாம் செஞ்சு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஹலோ வேர்ல்டுன்றது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு போடுறோம். நம்மளுக்கு அவுட்புட் வரும் ஹலோ வேர்ல்டு. சரியா, நான் சொல்றேன் ஹலோ வேர்ல்டு என்னடா ஹலோ வேர்ல்டே அடிச்சுட்டு ஹலோ வேர்ல்டே திருப்பி பார்க்கறதுக்கு ப்ரோக்ராம் தேவையான மாதிரி இருக்குமா? இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான இது ஒன்று. ஒர்க்கிங் வேறு இடத்துல சுமார் இதுக்காக தான் இந்த கோடிங் எடுத்தேன். அதுக்கு லாஸ்டா வந்து இது பைத்தன் இன்ஸ்டாலேஷன். இது நினைக்கிறேன் அடுத்த இதில் இன்ஸ்டால் எப்படி பண்ணுறேன் என்ரோல் பண்ணுறேன்னு தெரியும். இதான் அந்த பைத்தன் ஒரிஜினல் வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு பிறகு இன்னும் இருக்குது.
இதுல வந்து இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஸ்பீட் இல்லாதாக்கள் வந்து ஆன்லைன் பைத்தன் எடிட்டர்ஸ் போடலாம். ஓகே, விளங்குதான்? விளங்கு எல்லாம் காய்ச்சி விளங்கிங்க நம்புறேன். ஸோ இதுல வந்து ஆன்லைன் பைத்தன் எடிட்டர்ஸ் நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த இந்த லிங்க்கள் வரும். ஏதோ ஒரு லிங்க்குக்கு நீங்க போனாலே ஓகே போதும். சரிதானே? அதுல போய் நீங்க டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த நான் காட்டிக்கிறேன் இந்த லொகோஸ் வந்து நெருக்கி உங்களுக்கு வழங்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை. சரியானே? அதாவது அதான் அந்த ஆன்லைன்ல செய்யறது வந்து நீங்க எப்படி சொல்ற நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் ஒழுங்கா செய்யலாம். ஆன்லைன்ல ஜஸ்ட் ஒரு பழகி பார்க்கலாம், ஒரு ட்ரைனிங் பண்ணி கோடிங் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒழிய பெரிய லோட் ஒர்க் எல்லாம் செய்யலாம். லோட் ஒர்க் செய்யறேன்னா டவுன்லோட் பண்ணி செய்யணும். ஸோ அதை டவுன்லோட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றதெல்லாம் பைச்சாம். இந்த நிறைய பேர் யூஸ் பண்ற பைச்சாம் தான். செனாக்கல் ஜூபிட்டர் நோட் புக், ஸ்பைடர். ஜூபிட்டர் நோட் புக் வந்து கமனா டேட்டா சயின்ஸுக்கு மெஷின் லேர்னிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பைச்சாம் வந்து கமனா ஒரு லேர்னருக்கோ அல்லது ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கோ பைச்சாம் ஓகே. பைச்சாம் தான் பெஸ்ட் எனக்கு என்ன பொறுத்த மட்டும். மற்றது என்ன நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஸ்பைடர், ஜூபிட்டர் நோட் புக் இருக்கு, அப்படி இருக்கு. அது நீங்க ரெண்டு செய்யலாம். நான் பைச்சாம் வச்சு தான் இந்த கோர்ஸை கொண்டு போவேன். எப்படி டவுன்லோட் பண்ண இன்ஸ்டால் பண்றது. அதுல நோட் பேட் பிளஸ் பிளஸ் வந்து விஎஸ் கோட் ரெண்டு அப்படியும் இருக்கு. அந்த விஎஸ் கோட் லோகோ தான் இது. நோட் பேட் பிளஸ் பிளஸ் இல்லை, இது சப்ளைமெண்ட் சொல்றது. இது பைச்சாம், இது ஸ்பைடர், ஜூபிட்டர் நோட் புக். எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனா பைச்சாம் ஐடி தான். பைச்சாமண்ட் இந்த பைச்சாமண்ட் சொல்றது வந்து ஆல்ரெடியே லைப்ரரி பெரும்பாலான லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சரியான? ஸோ அதை நம்மளுக்கு யூஸ் பண்ற ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான். வேற இதுல சொல்றது என்ன டவுட் என்ன கேட்கலாம். அந்த இதையும் ஷேர் பண்ணிவிடுவேன். இது விளங்கும்னு நினைக்கிறேன் நான். இது ஒரு எக்ஸ் மைண்ட் உண்டு, அதாவது இந்த ப்ரோக்ராம் எப்படி செய்ய புறமானது அது எக்ஸ் மைண்ட் ஒன்று நான் போட்டு வச்சேன். ஜூம் பண்ணதான் விளங்கு போல. விளங்கும்னு நினைக்கிறேன். விளங்காடி இந்த இதை ஷேர் பண்ண தேவை, நான் கொடுத்துடுவேன், அவங்க தருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேம்பஸில் தருவாங்க. ஸோ இதில் இன்ட்ரடக்ஷன் டு பைத்தன், அதில் நான் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன், பைத்தன் என்னன்னு சொல்லிட்டேன், அது எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஸ்டாலேஷன் அதெல்லாம் சொல்லியாச்சு. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அது அதில் என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போகும். அதுக்கப்புறம் அந்த பைத்தன் கோட் பண்ணுறது, அதோட சிண்டெக்ஸ் வந்து அதில் எப்படி எரர்ஸ் வருது, அதில் என்னென்ன இருக்கு, எப்படி கோட் பண்ணலாம், ஏன் அந்த அந்த டைமில் தான் செல்லலாம். அடுத்து வந்து பைத்தன் பேசிக்ஸ் ஓட்டு, அதில் வந்து எல்லாமே இது போல கவர் பண்ணுவோம். அதில் டேட்டா டைப்ஸ், பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படி எல்லாம் இருக்கு. அடுத்து பேசிக் 2 அதில் அந்த கிளாஸில் வந்து மெத்தட்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன் அதாவது எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற அதில் பற்றி இதை ஒவ்வொன்றா செல்ல போனால் டைம் கிட்டத்தட்ட இதுக்கு டைம் தேவை. நான் சும்மா ஒரு ஓவியூவாக தான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், லூப், நெஸ்டட் இஃப் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன் அதெல்லாம் வந்து அதில் தான் வரும். அடுத்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அதில் வந்து லூப்பிங் கன்செப்ட், நெஸ்டட் லூப், ஃபோர் லூப், பை லூப் அதெல்லாம் அதுக்குள்ள தான் வரும்.
அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து அதில் வந்து லிஸ்ட்டும் டியூபிள்ஸும் பார்ப்போம். லிஸ்ட் என்ன டியூபிள்ஸ் என்ன அது எங்கே ரியலாக யூஸ் ஆகுது அண்டெல்லாம் சும்மா செல்ல போனால் அந்த டியூபிள்ஸ் லிஸ்ட்ன்றலாம் வந்து ஒரு டர்ரா சமேஷன் அந்த அப்ளிகேஷனில் உள்ளுக்கு செஞ்சு வச்சிருப்பாங்க. சரிண்ணா அதை எப்படி சொல்ல அதில் கொஞ்சம் அந்த ஃப்ரூட் ஐட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரூட் ஐட்டங்கள் வந்து நம்மட இதுக்கேற்ற மாதிரி மாறும். எப்படி அந்த ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் டேட்டா டைப்ஸ். அது பிறகு ஃபங்க்ஷன் ஆக மெயின் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் நிறைய யூஸ் இருக்கு. அதாவது 100 லைன் கோடிங் ஒரு ஆள் பண்றது ஒரு செய்யலாம். ஃபங்க்ஷன் யூஸ் ஃபங்க்ஷனை கோட் பண்ணி சரிண்ணா. அப்புறம் ஃபங்க்ஷன் 2ல வந்து வேரியபிள் ஸ்கோப் பண்ணுற இன்ட்ரடக்ஷன் லம்டா ஃபங்க்ஷன் அது பெருசாக தேவையில்லை. அது அட்வான்ஸ் கார்டும் அது. ஆனால் சும்மா ஜஸ்ட் ஒரு பேஸ் இது உண்டு. அடுத்து வந்து ஃபைல் ரீட் பண்ணுறது ஆப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் வித் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸை வந்து எப்படி பைத்தன் வந்து ரீட் பண்ண இதுவும் தேவையில்லை. இது அவ்வளோது தேவையில்லை. ஆக மெயின் கான்செப்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அது கவர் பண்ணி அதுக்கு அதில் எல்லாம் கவர் பண்ணப்படும். அதில் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பொலிமார்பிசம் அதெல்லாம் வந்து இதில் வர என்கேப்சுலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கவர் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சுட்டு போனஸ் ஒன்று செல்ல போனால் அதோட இந்த கோர்ஸ் முடி டோட்டல் இவ்வளவுதான். ஒன்றில் சில எல்லாரும் அட்டன் பண்றது இல்லை. இன்ட்ரெஸ்ட் அம்சம் ஆகல இருக்கா நேர்ல எனக்கு தெரியா வட்டவ நீங்க வந்து கேம்பஸோட பேசித்தான் செய்யணும். அதாவது நிறைய பேர் ஜாயின்ட் ஆகலை. 25 பேர்கிட்ட வாரன்ஸ் அது தெரியா. ஸோ அது நீங்க யூனிவர்சிட்டியில கதைச்சி அவங்க கேம்பஸ்ல கதைச்சு அவங்க நேர வைக்கிறதுக்கு ஓகே நேர வைச்சா நிறைய பேர் வர நேரம் செய்யலாம். அது ஆன்லைன்ல சாரி வந்து இன்டர்ஃபியர் பண்றதுக்கு. என்னண்டா பைத்தன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து நாங்கள் ஃப்ரீ கிளாஸ் தான் கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கி. இன்னும் ஒரு செஷன் ஒன்று போடுவோம். என்னடா பெரும்பாலான நாங்கள் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு இருந்திருக்காங்க. அந்த அதில் என்னடா அந்த மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அந்த பிரச்சனையை மட்டும் போகுது. ஸோ அந்த அதில் நாளைக்கு திரும்ப தானே ஷார்ட் அவுட் பண்ணிட்டு 2வது செஷன் ஒன்று போடுவோம். போட்டுட்டு இப்போ எல்லாருக்கும் வந்து ஃபிசிக்கலாக ஒன் சொன்னால் நம்ம இன்ஷால்லா ஃபிசிக்கலாக ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். இஷ்யூ இல்லை. ஆன்லைன் சொன்னாலும் ஆன்லைன் எங்களுக்கு இஷ்யூ இல்லை, செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு எனக்கு எது வேணாலும் ஓகே. அவங்களும் இது ஏன்னா மைக்ரோசாஃப்ட் டீம் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம். ஆமாம். ஏன்னா நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் ஏர்லியா தான் மெசேஜ் போட்டு எல்லாருக்கும். ஆனால் மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து சில ஆட்களுக்கு வந்து இல்லை என்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றும் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்ஷால்லா நான் வந்து அதை என்னன்னு சொல்லி பார்க்கேன். நாளைக்கு திரும்ப ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு திரும்ப வந்து எல்லாருக்கும் திரும்ப லிங்க் கொண்டு அனுப்பிட்டு நம்ம திரும்ப ஃப்ரீ செஷன் ஒன்று செய்வோம். இன்ஷால்லா செய்வோம். ஓகே ஓகே நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகே 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 இவ்வளவுதான் கவர் பண்ணி. ஸோ இதுவளும் ஒரு மைண்ட் மேப்னு சொல்றது இது சாஃப்ட்வேர் இது தேவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேவையண்டா இன்ஸ்டால் பண்ணால் எல்லாடி நான் பிடிஎஃப் ஆகி கொடுத்துருவேன். இல்லை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு நான் கிரியேட் பண்ணு எப்படி இந்த நம்மகிட்ட சிலபஸ் போய் முடியும்ன்றதுக்கான மைண்ட் மேப் பண்ணுறோம். சரியான. ஸோ அவ்வளோதான். டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். பவர் பாயிண்ட் இதை நான் அவங்கள்ட்ட கேம்பஸில் வந்து கொடுத்துடுவேன். அவங்க இதை ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவாங்க. என்ன தேவையான இல்லை அவ்வளோ இல்லை ஒரு இது இல்லை ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தான். எப்படி இது ஒர்க் ஆகுது என்ன நடக்குது இந்த பைத்தன் ஒர்க் ஆகுறது விலங்கல் எனக்கு கேளுங்க சொல்கிறேன். எப்படி அதாவது பைத்தன் இது ஒர்க் ஆகிறதுலாம் கண்ணில் பார்க்கலாம். அந்த ரெட் பாக்ஸ் எல்லாம் காட்டிக்கிறதெல்லாம் கண்ணில் பார்க்கலாம். இதெல்லாம் உள்ளுக்கு மெஷினுக்குள்ளே நடந்துட்டு நம்மளுக்கு வரும் இந்த கோட் எடிட்டர் இதையும் ரன்னிங் ப்ரோக்ராமுக்கு பொறவு வாரத்தை தான் நம்ம கண்ணால பார்க்கலாம். சரி, வேற எதையும் நம்ம பார்க்கலாம். உள்ளுக்கு நடக்குது நான் சொன்னேன் இப்படித்தான் நடக்கும் அந்த ப்ரோக்ராம் என்றது தான் சொன்னேன்.
ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கேளுங்க. இப்ப நான் ஷேர் பண்ணி இது வந்திருக்கு நினைக்கிறேன். இதான் அந்த பைத்தன் ஆன்லைன் கம்பைலர். சரியானே. நான் சின்ன அதாவது சில மெஷின் வந்து ஸ்பீட் இல்லாட்டி இப்படி ஆன்லைன்லேயே இவங்க வந்து ப்ரோக்ராமை செஞ்சு பார்த்துக்கலாம். ஆனால் ப்ரொஜெக்ட் செய்யலாம். இதில் லைப்ரரிஸ் வந்து அவங்க இருக்காது. அநேகமாக பெரிய லைப்ரரிஸ் பெரும்பாலுமே இருக்காது. ஒன்று ரெண்டு லைப்ரரி தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க டிஃபால்ட்டாக. பைச்சாமண்ட் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணத்தான் அது. வெளியே இருந்து மற்றபடி அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை ப்ரோக்ராம் இந்த ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். நம்ம என்ன அடிக்கும் போது அப்படி பிரிண்ட் ஆகும். ஹலோ வேர்ல்டுன்னு சொல்றத ஜஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த ரன் உள்ளுக்கு நடக்க மேட்டரை தானே அந்த விளங்கப்படுத்தினேன். சரி, என்ன ஹலோ வேர்ல்டு அவுட்புட் வந்துருக்கு, அவ்வளோதான். இதை டிஸ்பிளேல இதால என்ன இந்த டைப் பண்ணிட்டு அதே ரிப்ளை வருதுன்றதா இது இல்லை ப்ரோக்ராம். ஜஸ்ட் இது என்னென்ற ஒரு பிரிண்ட் ஒரு விஷயத்தை நம்ம அவுட்புட்டை பார்க்கணும் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். கோடிங் பண்ணிட்டு நம்ம ஒரு விஷயம் அது பண்ணி போக்கில் தான் விளங்கும். ஏன்னா யூஸ் இன்புட் எல்லாம் கன்செப்டிக் அதெல்லாம் படிச்சு தான் இதை யூஸ் என்ன விளங்கும். இப்படி பார்க்கல என்னென்று விளங்காது. ஸோ நம்ம இதுக்கு என்ன ரெண்டுக்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணாலும் அது அப்படியே ரிப்ளை அவுட்புட்டாக வரும். அது பட் என்னது டைப் பண்ணாலும் சரி, அதான் அவுட்புட்டில் அந்த எழுத்து அப்படியே பிரிண்ட் ஆகி இங்கே வரும். சரி, இது ஆன்லைனில் அதாவது ஜஸ்ட் நேற்று சாஃப்ட்வேர் ஃபாஸ்ட் இருக்காது, கம்ப்யூட்டர் ஸ்பீட் இல்லைன்றாங்க, அப்படி ஆன்லைன் யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் இருக்காங்களுக்கு நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்றது சொல்லுவேன். தட்ஸ் ஒரு அவ்வளோதான். இதான் ஆன்லைன் கம்பைலர். நான் சொன்னது அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் பவர் பாயிண்டில், நீங்கள் என்னடா உள்ளே போய் பார்க்கலாம். கிளாஸ் டே டைம்ஸ் வந்து சார் வந்து செல்வார். அவங்க தான் அதை எல்லாம் செய்யறாங்க. நம்ம ஜஸ்ட் லெக்சரிங்